கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இருக்கிற பாடுகளை குறித்து கவலைப்படாதுங்க. ஒரு 10 நாள்ல இந்த பாடுகள் மாறும். நல்லா வந்தா ஒரு 10 நாள் தாங்க, அதுக்கு மேல இந்த பாடு இருக்காது. ஏன்னா ஒரு வசனம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார் பாருங்க. ஏன்னா உங்களை உபத்திரவத்தையும் ஐஸ்வர்யமா உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்க தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லி யூதர் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டத்தார் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நமக்கு முன்னால ஒரு குரூப் நம்மளை கெட்ட வார்த்தை சொல்லி பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனா நீங்க பொறுமையா இருந்த ஒரு 10 நாளையில எல்லாம் முடிச்சு. அதுக்கு பிறகு சொல்றா பாருங்க, 10 நீ படப்போகிற அந்த பாடுகளை குறித்து பயப்படாது, கொஞ்சம் கூட பயப்படாதுங்க. இப்ப இருக்க சோதனையை குறித்தோ பாடுகளை குறித்தோ எல்லாம் தடையா இருக்கிற பயப்படவே வேண்டாம். ஏன்னா அங்க சொல்றா பாருங்க, 10 நாள் உபத்திரவிப்படையும் ஆகிலும் மரண பரிந்து உண்மையாயிரு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அதுக்கு பிறகு சோதனை இல்லை. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு எந்த சோதனையும் இல்லை. இதுதான் அழகாக சொல்லி ஜீவ கிரீடம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்க தொட்டது தொலங்கும். நான் சொல்றேன், நீங்க எடுத்த பிரயாசத்திற்கு 10 நாளையில உங்களுக்கு பலன் வருது. நீங்க எதிர்பார்த்து இருக்கிற நன்மைகள் 10 நாளையில உங்களுக்கு வந்து சேரும். எல்லாமே இந்த கடன் தொல்லையினால் ரொம்ப வேதனை. 10 நாள் பொறுமையா உங்களுக்கு ஒரு மாற்று வழியை கர்த்தர் செய்வார். என்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லா புரிஞ்சுடுங்க, இந்த பிரச்சனைகள் ஒரு 10 நாளைக்கு தான். வியாதியா இருந்தாலும், துன்பங்களா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், எதுனாலும். ஆனா இந்த 10 நாளைக்குள்ள எவ்ரிதிங் செட்டில் ஆயிரும். விசுவாசிங்க, வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து அந்த ஜீவ கிரீடத்தை ராஜாசனத்தை சிங்காசனத்தை உங்களுக்கு கொடுத்து அவர் மகிழ்வார். எங்களால தகப்பனே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கட்டளை நல்ல பிதாவே. ஆமென்.